மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இந்திய நாட்டினுடைய முதல் கல்வி அமைச்சர். இன்னைக்கு இருக்கிற IIM, IIT, லலித் கலா அகாடமி, சாகித்ய அகாடமி, இது எல்லாவற்றையும் உருவாக்கி கொடுத்தவர் அவர்தான். அவர் இல்லைன்னா IIT இல்ல, IIM இல்ல, சாகித்ய அகாடமி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹிஸ்டரி, கல்ச்சர், இவை எல்லாமே மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் உருவாக்கி கொடுத்ததுதான். அந்த பெரிய அந்த மாபெரும் மேதை சொன்னாரு. அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நடந்த சம்பவங்களை எல்லாம் நாம் மீண்டும் மீண்டும் நம் மக்களுக்கு நினைவிட்டுக் கொண்டே இருக்க வேண்டாம். முதல் தேர்தல் வருகிறது. முதல் தேர்தல் வருகின்ற போது நம்முடைய முதல் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தை அழைத்து சொல்லுகிறார், மௌலானா நீங்க இந்த தடவை ராம்பூர்ல நிக்கணும் அப்படின்னு சொல்றார். ராம்பூர் உத்தரப்பிரதேசத்தில். உடனே மௌலானா கேட்கிறார். அவர் நேருவை வா போன்னு பேசக்கூடிய அளவிற்கு வயது, தகுதி, நட்பு, தோழமை. ஏன் நேரு, நான் ஏன் ராம்பூர்ல நிக்கணும்னு சொல்றீங்க? இல்ல, அங்க இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழ்கிறார்கள் சொல்லிட்டார், நேரு சொல்லிட்டார். உடனே மௌலானா சொல்லுகிறார், நீங்கள் என்னை பார்த்து என்ன நினைக்கிறீர்கள்? நான் இஸ்லாமியருடைய தலைவனா? நான் இந்த மாபெரும் நாட்டின் ஜனநாயகத்தினுடைய உரிமை சொத்து. இதன் ஒவ்வொரு கல்லையும் நான் எடுத்து வைத்திருக்கிறேன். இந்த ஒவ்வொரு கல்லிலும் என்னுடைய ஆன்மா இருக்கிறது. நான் இந்திய நாட்டின் தலைவன், இஸ்லாமியருடைய தலைவன் இல்லைன்னு பேசினேன்.